அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் முதல் எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. கணம் A சமம் 1, 3, 5, கணம் B சமம் 2, 3 எனில் 3 கண்டிஷன் கேட்டிருக்காங்க. அதில் முதல் வினா A கிராஸ் B மற்றும் B கிராஸ் Aவை காண்க. இது கிராஸ்ன்னு சொல்லணும், கார்ட்டீசியன் பெருக்கல். இரண்டாவது A கிராஸ் B சமம் B கிராஸ் A ஆகுமா, இல்லையெனில் ஏன். மூன்றாவதாக n ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A சமம் n ஆஃப் A n ஆஃப் B என காட்டுக. n ஆஃப் A நம்ம நேரடியாக இப்பயே சொல்ல முடியும். ஏன்ற கணத்தில் 3 உறுப்புகள் இருக்குது. ஸோ n ஆஃப் A சமம் 3. n ஆஃப் Bயும் நேரடியாக இப்பயே சொல்ல முடியும். B என்ற கணத்தில் 2 உறுப்புகள் இருக்குது. உறுப்புகளின் எண்ணிக்கை தான் n ஆஃப் B அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம். இதை நம்ம 9ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்போம். 10ஆம் வகுப்பில் கணங்கள், உறவுகள் மற்றும் சார்புகள் ஆகியவற்றை எவ்வாறு அமைக்கின்றன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். உறவுகள் மற்றும் சார்புகளை பற்றி கற்றுக்கணுன்னா அதற்கு நாம் 2 வெற்றில்லாத கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கலை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் பயிற்சிக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 எடுத்துக்காட்டு கணக்குகளும் கார்ட்டீசியன் பெருக்கல் தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். A மற்றும் B என்பன 2 வெற்றிலா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடுகளின் கணமானது கார்ட்டீசியன் பெருக்கல் என்கிறோம். இதுதான் கண்டிஷன். A கிராஸ் B, இதை நம்ம பெருக்கல்னு சொல்லக்கூடாது, இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது, கிராஸ் அப்படின்னு படிக்கணும். A கிராஸ் B சமம் இந்த கணம் எப்படி அமையும் அப்படின்னா A, B இதுதான் வரிசை சோடி. இதில் A அப்படிங்கிறது கணம் Aலேருந்து நம்ம அந்த உறுப்பை எடுத்துக்குவோம். B அப்படிங்கிறது கணம் Bயிலிருந்து நாம் எடுத்துக்குவோம். இந்த வரிசை சோடிகளாக நாம் எடுத்து எழுத போகிறோம். இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். கணம் A கணம் B கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கலாம். கணம் A கணம் Bயை பயன்படுத்தி A கிராஸ் B மற்றும் B கிராஸ் Aவை கண்டுபிடிக்கணும். முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிச்சிக்கலாம். வரிசை சோடிகள் பாருங்கள், நம்ம A, Bன்னு எழுதணும். A அப்படிங்கிறது கணம் Aலேருந்து ஒரு உறுப்பை நாம் எடுத்துக்கணும். இரண்டாவது உறுப்பு அந்த வரிசை சோடியிலேயே இரண்டாவது உறுப்பு கணம் Bயிலிருந்து எடுத்துக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா A கிராஸ் B வரிசை சோடிகளில் முதல்ல கணம் Aலிருந்தும் இரண்டாவது உறுப்பை கணம் Bயிலிருந்து எடுத்துக்கணும். பாருங்கள், 1, 2, 1, 3 வரிசை சோடிகள் 1, 2, 1, 3. அடுத்து கணம் Aலேயே இரண்டாவது உறுப்பு எடுத்துக்கலாம். 3, 2, 3, 3 3, 2, 3, 3. அடுத்து மூன்றாவது உறுப்பு 5, 2, 5, 3 5, 2, 5, 3. அவ்வளோதான். A கிராஸ் B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். B கிராஸ் A அப்படிங்கிறது முதல்ல B எடுத்துக்கணும், அடுத்தது தான் A. ஒவ்வொரு வரிசை சோடியிலையும் 2 உறுப்புகளாக எழுதுவோம். அதில் முதல் உறுப்பு கணம் Bயில் இருந்தும் இரண்டாவது உறுப்பு கணம் Aலிருந்தும் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எடுத்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். கணம் B சமம் 2, 3, கணம் A சமம் 1, 3, 5. இப்போ B கிராஸ் A அப்படிங்கும்போது 2, 1, 2, 3, 2, 5. ரெண்டு 3, 2, 5. அடுத்தது 3, 1, 3, 3, 3, 5. இதை நம்ம 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ A கிராஸ் Bயும் B கிராஸ் Aவும் கண்டுபிடிச்சிட்டோம். இரண்டும் சமமா அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டும் சமமில்லை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இரண்டாவது கண்டிஷன் அதுதான். A கிராஸ் B சமம் B கிராஸ் A ஆகுமா அப்படின்னா நாட் ஈக்குவல்ட். A கிராஸ் B நாட் ஈக்குவல்ட் B கிராஸ் A. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏனெனில்
முதல் வரிசை ஜோடி எடுத்துக்கங்க 1,2. பி கிராஸ் ஏல முதல் ஜோடி வரிசை ஜோடி எடுத்துக்கங்க 2,1. இப்போ இது ரெண்டுமே சமம் இல்லை. இதில் இரண்டாவது வரிசை ஜோடி 1,3. பி கிராஸ் ஏல இரண்டாவது வரிசை ஜோடி 2,3. இவை இரண்டும் சமமில்லை. அதனால் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அடுத்தது மூன்றாவது, n ஆஃப் ஏ கிராஸ் பி சமம் n ஆஃப் பி கிராஸ் ஏ சமம் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி என காட்டுக. இதை படிக்கும்போது கிராஸ்ன்னு சொன்னோம், இங்கே நம்ம இன்ட்டுன்னு சொன்னோம். இரண்டு கணங்களின் பெருக்கல் நம்ம கிராஸ், கார்ட்டீசியன் பெருக்கல் கிராஸ் அப்படின்னு தான் படிக்கணும். n ஆஃப் ஏ இது கிராஸ் கிடையாது, இன்ட்டு n ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஒரு நம்பர் கிடைக்கும், n ஆஃப் பி அப்படிங்கிறது ஒரு நம்பர் கிடைக்கும், ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல்ல n ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை n ஆஃப் ஏ சமம் 3. n ஆஃப் பி, பி கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை n ஆஃப் பி சமம் 2. அடுத்தது n ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். n ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதில் உள்ள வரிசை ஜோடிகளின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6. அடுத்தது n ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுலேயும் உள்ள வரிசை ஜோடிகள் எண்ணிக்கை 1 2 3 4 5 6. இப்போ இது கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். என்ன கேட்குறாங்க, n ஆஃப் ஏ கிராஸ் பி சமம் n ஆஃப் பி கிராஸ் ஏ சமம் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். n ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளோ, 6 சமம் n ஆஃப் பி கிராஸ் ஏ அதுவும் 6 தான் சமம் n ஆஃப் ஏ 3 பெருக்கல் n ஆஃப் பி 2, 3 2ஐயும் பெருக்கிக்கணும், அதுவும் 6 தான். தேர்ஃபோர் எல்லாமே சமம் 6. இந்த கணக்கிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ ரெண்டும் சமம் இல்லை, நாட் ஈக்குவல்ட். ஆனால் n ஆஃப் ஏ கிராஸ் பி, n ஆஃப் பி கிராஸ் ஏ இது இரண்டும் சமமாகத்தான் இருக்கும். மற்றொன்று என்ன கற்றுக்கிட்டோம்னா, n ஆஃப் ஏ கிராஸ் பி சமம் n ஆஃப் ஏ கிராஸ் பி சமம் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி தான் n ஆஃப் பி கிராஸ் ஏ சமம் n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எடுத்துக்காட்டு 1.2வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.